எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 3/2/2019. என் பேர் கலைவேந்தன். இது என்னோட 26th வீடியோ. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 2010 ஆரம்பிச்சு 2012 ஃபேஸ்புக் கம்பெனியால் வாங்கப்பட்ட ஒரு சோஷியல் மீடியா தான் இன்ஸ்டாகிராம். இதில் ஒரே ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 90 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வாங்குற டாப் செலிபிரிட்டி ஆஃப் இந்தியாவை பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்பவே பிடிச்ச நிறைய ஃபாரின் செலிபிரிட்டிஸ் அப்புறம் இந்தியன் செலிபிரிட்டிஸோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். விராட் கோலி இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் இவர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னா 29.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவர் ஒரே ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இவருக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் தருவாங்க. இவர் போடுற எல்லா போஸ்ட்டுக்கும் இல்லை, ஒரு சில பெய்ட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் தருவாங்க. யார் தருவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அடிடாஸ் கம்பெனி அவங்களோட கம்பெனியை பிராண்டிங் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு செலிபிரிட்டியை பிடிச்சி அவங்க கிட்ட தங்களோட ப்ராடக்ட் கொடுத்து அட்வர்டைஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரியான காரணத்துக்காக தான் இன்ஸ்டாகிராமில் 1 கோடி ரூபாய் விராட் கோலிக்கு தராங்க. நெக்ஸ்ட், கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலகத்திலேயே இப்போதைய நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு பேர் வாங்கினவர். இவர் எந்த நாட்டுக்கு பிளேயராக இருக்கிறார் அப்படின்னா போர்ச்சுகல் நாட்டுக்கு தான் இருக்கிறாரு. இவரோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா 153 மில்லியன். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் உலகத்திலேயே அதிக இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு செலிபிரிட்டி. இவர் போடுற ஒரே ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ இவர் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 5.5 கோடி ரூபாய் 5.5 crores இவருக்கு அமௌண்ட் தராங்க. டிவைன் ஜான்சன் த ராக் அப்படிங்கிற பேரில் நம்மள நிறையா பேருக்கு தெரிஞ்சவர் தான் இவர். WWE மூலிமா பயங்கர ஃபேமஸ் ஆயிருந்தார். அதுக்கப்புறம் ஹாலிவுட்க்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார். இவர் தான் இப்போதைய டாப் 2nd ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் இன் த வேர்ல்டு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இவருக்கு 130 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இவர் ஒரே ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இவருக்கு கிட்டத்தட்ட 4.5 to 5 கோடி ரூபாய் வரைக்கும் இன்ஸ்டாகிராம் அண்ட் அவருடைய பிராண்ட் இவருக்கு பணம் தராங்க. ஜஸ்டின் பீபர் பேபி அப்படின்னு ஒரே ஒரு பாட்டு மூலமா ரொம்பவே ஃபேமஸான இவருக்கு 104 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க. இவர் ஒரே ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 to 5 கோடி ரூபாய் வரைக்கும் இவருக்கு பே பண்ணுறாங்க. இவர் பாடுற எல்லா பாட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவர் பயங்கரமாக இதுலேயே பணம் குமிச்சிருக்கிறாரு. சன்னி லியோன் இவங்க இந்தியன் அமெரிக்கன் கெனடியன். அது மட்டும் இல்லாமல் பாலிவுட்டில் மிகப்பெரிய ஆக்ட்ரஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாலையும் ஒரு சில சாங்ல இவங்க அப்பியர் ஆயிருக்காங்க. இவங்களோட ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர்னா 18.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க ஒரே ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணணும்னா 10 to 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க வாங்குறாங்க. கேலி ஜெனர் இவங்க யாருன்னு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் இவங்க தான் உலகத்திலே அதிக பணம் வாங்குற இன்ஸ்டாகிராமர். இவங்க ஒரே ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் போட்டாங்கன்னா $1 மில்லியன் இவங்களுக்கு தராங்க. எவ்வளோ நம்ம இந்தியன் ருபீஸ் படி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கோடியே 10 லட்சம் ரூபாய் இவங்க ஒரு ஃபோட்டோ போட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பணம் தருவாங்க. இவங்க என்ன அப்படி சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து USA ஒரு பெரிய மாடலாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவி ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஓன் கம்பெனி வச்சிருக்காங்க, கெய்லி காஸ்மெட்டிக்ஸ்னு. அதனால இவங்களுக்கு இவ்வளோ பணம் தராங்க, 7 கோடி ரூபாய். ஓகே, நான் ஏன் இந்த டாப்பிக்கை எடுத்து இன்றைக்கி நான் பேசியிருக்கேன் அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரே ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போட்டு கோடியாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நம்மளில் நிறையா பேர் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலும் இவங்க போடுற ஒரு போஸ்ட்டுக்கான காசை நம்மளால் சம்பாதிக்க முடியறதில்ல. இது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அவங்கள நான் ப்ளேம் பண்ணலை. ஏன்னா அவங்க யாரும் இதை ஈஸியாக சம்பாதிக்கல, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்து இவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நம்மளில் நிறையா பேர் கஷ்டப்படவே மாட்டேங்கிறோம், ஆனால் பலன் மட்டும் எதிர்பார்க்குறோம். அதுலேருந்து நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா நம்மளும் நிறையா இன்னும் நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டால் தான் இவங்களில் ஒரு 10% நம்ம வர முடியும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே, என்னோட வீடியோவில் தான் நான் எப்பயும் போல வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீம் சொல்லிட்டு முடிக்கிறேன். அது என்ன மீம், அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா மில்லினியர்ஸ் சேயிங் இன் தமிழ் வெர்ஷன். எஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வடிவேல் காமெடி டெம்ப்ளேட் தான் இதில் வச்சுருக்காங்க இந்த மீமில். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா நோ மேட்டர்ஸ் ஹவ் யூ ஃபீல், கெட் அப், ட்ரெஸ் அப் அண்ட் ஷோ அப். எஸ், அந்த வடிவேல் காமெடியில் நம்ம பார்த்துருப்போம். அவர் பயங்கரமாக எல்லாரும் போட்டு அடிப்பாங்க. அடித்ததுக்கு அப்புறமேட்டு அவர் உடனே எதுவுமே நடக்காத மாதிரி புதுசாக ஷர்ட் வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு அவர் உடனே வணக்கம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கிளம்புவார். எஸ், இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ரொம்பவே பெரிய தலைவர்கள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க, கேவலமாக பேச்சுக்கள் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது, அடுத்த லெவலுக்கு அவங்க வந்திருக்க முடியாது. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அது பரவாயில்ல, நடந்துட்டு போச்சு விடுங்க அப்படின்னு விட்டுட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போனால் தான் நம்ம எதையாவது சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு மீம்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். என்ஜாய் யுவர் லைஃப், எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட்.